பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பின்பகுதி. யோவான் 2:5 இருந்து பின்பகுதி. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதற்கு மாறா ஒண்ணு செய்யாதீங்கன்னு இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. இந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். என்ன, கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு போறாரு. அங்க திராட்சரசம் குறைபடுகிறது. மரியாள் அம்மாட்ட சொல்லுகிறாங்க, திராட்சரசம் குறைபட்டு இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து மரியாள் அம்மாவுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பி விடுகிறார். ஆனால் இங்க அவருடைய தாய், இயேசு கிறிஸ்துடைய தாய் மரியாள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, வேலைக்காரர்களிடத்தில், வேலைக்காரர்கள்னா ஆவிக்குரிய அர்த்தமா ஊழியக்காரர்களாகிய நம்மிடத்துல ஆண்டவர் நாட்கள் என்ன சொல்லுகிறார்னா, அவர் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதற்கு மாற நம்ம ஏதாவது செய்யக்கூடாது. நம்ம எப்ப ஆண்டோடைய பிள்ளையா மாறணும், எப்ப பரிசுத்தான அபிஷேகம் பெற்றுக்கிட்டோமோ அப்போ அந்த நிமிஷம் தொடங்கினதுக்கு பொழுது நம்ம இயேசுவின் குரலை மட்டும்தான் கேட்கிறவளா இருக்கணும். மனுஷங்க 1000 ஆலோசனை தருவாங்க. மனுஷ ஆலோசனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பரிசுத்தாவி தந்துறதுக்குனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து பேசுவார். பரிசுத்த அபிஷேகம் நமக்கு கிடைத்திருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து நிறைய காரியங்கள், நிறைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். ஆவியானவர் நடத்துகிற பாதைகள் தெரியும். சில வார்த்தைகள் பேசிவிட்டோம்னா உடனே ஸ்டாப் பண்ணும் பாரு. சில இடங்களுக்கு போகாதம் பாரு. சில நபர்களோட ஐக்கியம் வைக்காதம் பாரு. எவ்வளவோ நல்ல பரிசுத்த ஆவியானவர் தானே. அப்போ அவரு சொல்லுகிறபடி நாம் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நாளுக்கு நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். ஆனா இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, தேவன் சொல்லுகிறபடி நடக்கிற விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் என்று கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் இந்த நாட்கள் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? ஏசப்பா எது சொன்னாலும் கீழ்ப்படிவோமா? எந்த காரியம் சொன்னாலும் உடனடியாக அந்த ஸ்பாட்டில நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்ல ஒழுக்கம் கெட்டு நடக்கிறோமா? இதை இந்த நாட்களில் கர்த்தர் கேட்கிறார். ஒழுக்கம் என்கிறது மிக மிக முக்கியம் என்று கர்த்தர் நாட்கள் சொல்லுகிறார். சில காரியங்களில் எனக்கே ஒழுக்கம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாட்கள் இந்த வார்த்தை எனக்கு சேர்த்துதான். அதனால கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிறார், நான் முதல் வார்த்தை, நமக்கு ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் ஒரு இந்த உலக பிரகாரமான ஒரு காரியங்களை சொல்ல, ஒழுக்கம் விருப்பம் தரலாம். ஒழுக்கம் தான் நமக்கு வேணும். எல்லா காரியத்திலும், பரிசுத்த ஆராதனையில ஒழுக்கம், ஜபத்துல ஒழுக்கம், வீட்டு கடமைகள் செய்கிறதுல ஒழுக்கம், ஊழியத்துல ஒழுக்கம், எல்லாவற்றிலும் தேவன் ஒழுக்கத்தை பார்க்கிறவர். ஒழுங்கும் கிரமமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒழுக்க கேடு உள்ளவங்களை கர்த்தர் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு இந்த நாட்கள் என்ன வார்த்தை புறப்பட்டு வருகிறது? உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த நாட்களில் என்ன வார்த்தை புறப்பட்டு வருகிறது? ஒழுக்கம். முதலாவது ஒழுக்கம். அவர் என்ன சொல்லுகிறார்? அதன்படி செய்யுங்கள். இந்த நாட்களில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒழுக்கமாயிருங்க. எல்லா காரியத்திலும் ஒழுக்கத்தை தேவன் விரும்புகிறார். ஒழுக்கமா இருக்க தேவன் விரும்ப. ஆடை அலங்காரங்கள்ல ஒழுக்கம், வீட்டு வேலை செய்கிறதுல ஒழுக்கம், ஊழியத்திலே ஒழுக்கம், பிற நபர்களிடத்தில் பேசுகிறதுல ஒரு ஒழுக்கம், எல்லாமே தேவன் விரும்புகிற காரியங்கள். இந்த ஒழுக்கம் இல்லைன்னா அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்று அர்த்தம். தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களா இந்த நாட்களிலே இருக்கிறோமா என்கிறதை நாம் இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தை எனக்கு வார்த்தையே கிடைக்கல கர்த்தருடைய பிள்ளைகளே. நானும் முயற்சி செய்கிறேன், ஏதாவது வார்த்தைகள் கர்த்தர் தருவாரான்னு. வார்த்தையே கிடைக்கல. பரிசுத்த ஆராதனை உட்கார்ந்த பிறகுதான், பாடல் ஆராதனையில தான் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லுகிறாரு? அதன்படி செய்யுங்கள். அப்ப அந்த வார்த்தை தான் கொடுத்தாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்குதா?
கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேக்குதா? அதன்படி செய்கிறோமா என்கிறதை நாம் இந்த நாட்களில் ஆராய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மோசேயோடு முகமுகமாய் பேசி இருக்கிறார் கர்த்தர். நேத்து ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பரிசுத்தவான் சொல்றது, நான் இயேசுவை தரிசித்தேன், இயேசுவை நான் பார்த்தேன். எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவோடு பேசினேன், நான் இயேசுவோடு நெருங்கின உறவில் இருந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் சொல்ல முடியும்? ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு, இயேசு அதைத்தான் விரும்புகிறாரு, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவரை நம்ம கேட்டோம், ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், உங்ககிட்ட நான் பேசணும், உங்க குரல் நான் கேட்கணும்னா கண்டிப்பா பேசுவார். அவர் பேசும் தெய்வம், கல்லோ மண்ணோ அல்ல. அவர் பேசும் தெய்வம்னால அவர் நம்மள்கிட்ட பேசுவாரு. என்ன ஒரு காரியம் அப்படின்னா, அவர் பேசுவாரு. பேசும் பொழுது நாம் அவருடைய காரியங்களிலே கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். எங்கிட்ட நிறைய பேசி இருக்கிறாரு, எங்கிட்ட எக்கச்சக்கமான காரியங்களை பேசியிருக்காரு. இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இந்நேரத்துல போகாத, இந்நேரத்துல பேசாத, இந்நேரம் வீட்டுக்கு போகாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, எக்கச்சக்கமான காரியங்களை தேவனிடத்தில் பேசி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்லுகிறாரு, இயேசு என்ன சொல்லுகிறாரு? இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் மேலானதாக இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். சரி, இந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் மரியாளமா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு. அதன்படி செய்ததுனால அங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நடந்ததுன்னு வேதத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது தெரியும். அவங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பினார்கள். திராட்சரசம் தீர்ந்து போச்சு, ஆனா வெறும் தண்ணீரை அந்த இடத்திலே தேவன் அவருக்கு சொல்லுபடி செஞ்சதுனால, அவரு சொன்னதுபடி கீழ்ப்படி நடந்ததுனால அந்த திராட்சை ரசத்தை, தண்ணீரை தேவன் திராட்சை ரசம், மிகவும் மதுரமான ஒரு திராட்சை ரசமாய் மாற்றினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் போராட்டம்? ஏன் இன்னும் குழப்பம்? ஏன் இன்னும் பண பிரச்சனை? ஏன் இன்னும் வீட்டுல தரித்திரம்? இப்படி பல சூழ்நிலைகள் நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அவர் சொல்லு வார்த்தை கேட்கலன்னு அர்த்தம். அவர் சொல்லு வார்த்தை நம்ம கேட்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் உண்டு. அதுல எந்த மாற்றமுமே நமக்கு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க பேச்சு, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு 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 கேட்டுதான் கீழ்ப்படிஞ்சு நடத்திருக்காங்க. இதுல மெயினான எக்ஸாம் நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். அவரு என்னை விட்டு போக மாட்டார், நானும் அவரை விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? ஒருவேளை ஜெப அறையில நம்ம அவரோடு கூட உறவாடலாம், ஒருவேளை வேதம் வாசிக்கும் போது அவரோடு கூட நம்ம உறவாடலாம், தனிமையில இருக்கும்போது நம்ம அவரோடு கூட உறவாடலாம். 4 பேர் கேலிக்கு, 4 பேர் கூடத்துல நம்ம போகும்போது கேலி வருது, கிண்டல் வருது. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? பிதாவோடு இயேசு கிறிஸ்து எப்போது இருந்தாரு. அதனாலதான் அவர் பாவம் செய்யாம வாழ்ந்தாரு. நம்மளும் இந்த நாட்கள்ல இயேசுவோடு கூட நடப்போம் என்றால், இயேசுவோடு இயேசு இயேசு எப்போது நம்ம பேச்சு, மூச்சு, சுவாசம் எல்லாமே அவராவே இருக்கணும். நம்ம எப்ப இயேசப்பா பிள்ளையா மாறிட்டோமோ, எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, நான் ஒரு புக்கு படிச்சேன், அந்த புக்ல போட்ட வார்த்தை, அவரே என் பேச்சா இருக்க வேண்டும், அவரே என் மூச்சா இருக்க வேண்டும், அவர் தான் என் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் போட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் குரலை நம்ம கேட்கணும். இந்த நாட்கள்ல யாராவது ஏசப்பா பேசுற குரலை யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க பேசுங்க. தகப்பன்ட்ட போய் பிள்ளை போய் பா என்ன பேசுங்க. நம்ம ஏதாவது மீறுதலோ பாவமோ செஞ்சுக்கிட்டு அவரோட பாதத்துல போய் இருந்தா அப்பா பேசுவாரா? உலக பிரகாரமான தகப்பனே பேச மாட்டாரு. அப்ப எப்படி ஏசப்பா பேசுவாரு? நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, நம்முடைய அநியாயங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு ஆண்டவரே என்னிடத்தில் பேசும் என்றால் கர்த்தர் கண்டிப்பா நம்மளிடத்துல பேசுவார். பேசும் தெய்வம் அவர். அதனால அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய இடத்துல சில நிறைய கண்டிஷனாக எல்லாம் பேசியிருக்கிறார் ஆண்டவர். அன்பா செல்ல பிள்ளை போல என்கிட்ட பேசியிருக்கிறாரு, கண்டிஷனாகவும் பேசியிருக்கிறாரு, கடிந்து கொள்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. சில காரியங்கள்ல மாமிசத்துல இருக்கிறதுனால சில காரியங்கள் மீறுதல்கள் வரும். அப்பொழுது ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசுகிற காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால நம்ம இப்போ அறை வீட்டுக்குள்ள நல்ல ஆண்டவரோட உறவாடுவோம். பைபிள் படிக்கும் போது ஆண்டவரோட உறவாடுவோம்.
உலகத்தார் மத்தியில போகும்போது நாம் உண்மையிலே தேவனோடு தான் இருக்கிறோமா, இல்லை மனிதன் ஐக்கியத்திலே நம்ம போய் விடுகிறோமா? அந்த நேரத்துல நான் இன்னைக்கு சொல்வேன், கெட்ட வார்த்தைகள், உலக ஐக்கியங்கள், பரியாசங்கள், கேலி, கிண்டல், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்ம ஒரு இடத்துல பேசுறோம்னா ஆண்டவர் நம்மளும் ஒன்னா இருக்க முடியாது. ஏன் அப்படி? நம்ம பைபிள் அடிச்சு படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, கேலியோ கிண்டலோ நக்கலோ நையாண்டியோ பேசினதாட்டல்ல, இல்ல, பைபிள்ல இல்ல. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை, நான் அப்போஸ்தலர் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்தினாரு. பேதுருவா இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னா, எந்த ஒரு வீண் பேச்சும் இல்ல. அவர்கள் அந்த புறஜாதியாருக்கா இருந்தாலும் சரி, யூதர்களுக்கா இருந்தாலும் சரி, யாருக்கோ பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை மட்டும் பேசுகிறார்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், இயேசு இயேசு இயேசு. அவர்களை வாயிலிருந்து வேற எதுவும் வரல, இயேசுதான். நான் இயேசுவை பிரசங்கிக்கிறேன், நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அவர்கள் யார பிரசங்கிக்கிறாங்க? இன்றைக்கு நம்ம மேன்மை பாராட்டுகிறதற்கு இடம் வருதுன்னா அவர்கள் வேற ஏதோ ஒரு இயேசுவை பிரசங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவன் இயேசுவை பிரசங்கிப்பானா அவனுக்கு பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாத்தினோட தான் கடந்து போக வேண்டும். நான் இயேசுவை கும்பிட்டேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை, நான் எனக்கு ஆவியானவர் போட்ட ஒரு வார்த்தை, நீங்க ஏசப்பாட்ட வந்துருங்க, உங்களுக்கு காரு கிடைக்கும். நீங்க ஏசப்பாட்ட வந்துருங்க, உங்களுக்கு பெரிய மாளிகையான வீடு கிடைக்கும். நீங்க ஏசப்பாட்ட வந்துருங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்க ஏசப்பாட்ட வந்துருங்க, அது கிடைக்கும். நீங்க ஏசப்பாட்ட வந்துருங்க, இது கிடைக்கும். ஏசப்பாட்ட வந்தா எதுவும் கிடைக்காது. ஏசப்பாட்ட வந்தா ரட்சிப்பு கிடைக்கும். ஏசப்பாட்ட வந்தா பரலோகம் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவர் தர்றது அவருடைய கிருபை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிக்கும் போது இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமா மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி அழைத்து கொண்டு வர வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் எதற்காக அழைத்தேன்? ஒழுக்கத்துக்காக அழைத்தேன். ஒழுக்கமாயிரு, எல்லா காரியத்திலும் நீ ஒழுக்கமாயிரு. நீ ஒழுக்கமா இல்லைன்னா நீ என்ன அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். நான் கண்டும் காணாதவனா இருப்பேன், நான் கேட்டும் கேளாதவனா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவுதான் வான பரியந்த உன் சத்தத்தை நீ உயர்த்தினாலும் நீ ஒழுக்கமா இல்லைன்னா நான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆடையில ஒழுக்கம், பேச்சுல ஒழுக்கம், சிந்தையில ஒழுக்கம், எல்லாத்துலயுமே பேச்சுல ஒழுக்கம். மெயினா நமக்கு வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிறது நம்மளை தீட்டுப்படுத்தி விடும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சாப்பிடுறது நம்மளை தீட்டுப்படுத்தாதான். நம்ம சாப்பிடுறது இல்ல, நம்ம வாய்க்குள்ள இருதயத்திலிருந்து வாய் மூலமா புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான் நம்மளை தீட்டுப்படுத்துமா. இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொய்கள், களவுகள், பெருமைகள், அகந்தைகள், இப்படிப்பட்ட கேடுகள் நிறைந்து வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அதனால ஒரு மனிதன் பேசும்போது, நான் ஒரு என் கணவர் ஒரு மனிதனோடு பேசியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனத்திலே கர்த்தரை பத்தி பேசினால் அந்த மனிதனுக்கு அந்த வார்த்தைகள் உள்ள போகவே இல்லை. நான் சோபா வாங்கணும், நான் அதை வாங்கணும், நான் இதை வாங்கணும், பெரிய மாளிகை வீடு கட்டணும், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் அந்த சிந்தனைகள் தான் இருக்குதே தள்ளி ஒரு ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது, பரலோக ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க என்ன வழி என்று சொன்னால் அவருடைய இருதயத்துக்குள் போகல. இந்த பூமிக்குரிய காரியத்துல எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் அப்படி என்றுதான் அவருடைய கணிப்பு. அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவியமாயிருந்தாலும் சரி, உலகத்துக்குரிய ஜீவம்னா, அதான் இந்த உலகத்துக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை குறித்துதான் பரலோக ராஜ்யத்திலே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு தெரியும். இப்போ நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல நான் எப்படி இருக்கிறேன், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேனா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்கிறேனா அப்படின்னு எல்லாம் கேட்கும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சாட்சி கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்ன சாட்சினா, நான் நல்ல பவுடர் போடுவேன். நான் உலக பிரகாரமா இருக்கும்போது நல்ல மேக்கப் பண்ணி கொண்டிருப்பேன். நான் உலக பிரகாரமா நம்ம யாரு கேட்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏசப்பா பிள்ளையா நான் மாறினதுக்கு பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு, ஆவியானவர் நிறைய காரியங்கள், ஒரு மனிதன் ஒரு காரியத்திலே எனக்கு விரோதமா எழும்பி வந்தா கூட காட்டி தருவார்.
இவன் உனக்கு விரோதமாய் செயல்பட போகிறான், நீ கவனமாயிரு. எதுக்காக? அந்த மனிதனுக்கு நான் என்ன சொல்றது, சண்டை போடுறதுக்காக, வைராக்கி வைக்கிறதுக்காக அல்ல. அவனிடத்தில் கவனமாயிரு, அவளிடத்தில் கவனமாயிரு. எத்தனை நபர்களை குறித்து கர்த்தர் காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. நான் கவனமா இருப்பேன், அதே சம்பவங்கள் நடக்கும். ஆனாலும் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், மன வருத்தங்கள் வரத்தான் செய்யும், வேதனைப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. சில சகோதரிகள் மூலமாக நல்ல பரிசுத்தவாட்டி, ஊழியக்காரருடைய மனைவி, ஊழியக்காரிகள் என்று எல்லாம் சொன்னவர்களை குறித்தெல்லாம் மனதில் நிறைய காயங்கள் பட்டது உண்டு. ஆனாலும் ஆற்றுகிறத ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால தைரியமா இருப்பேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நல்ல பவுடர் போட்டுட்டு இருந்தேன். பவுடர் போட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீ பவுடர் போடாத, பவுடர் போடாத. அப்ப நான் நினைப்பேன், போடுறது பவுடர் மட்டும், அந்த பவுடர் போடாம இருந்தா என் முகம் என்ன வலிஞ்ச மாதிரி இருக்குமே ஏசப்பா, அதனால நான் பவுடர் மட்டும் போட்டுக்கிறேனே அப்படின்னு. ஒரு நாள் உபவாச பிரேயருக்காக கிளம்பி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ பவுடர் கையில தட்டி போடுறதுக்கு ரெடியாரு, போடாத என்னாரு. இல்ல ஆண்டவரே, நான் கொஞ்சம் போட்டு போறேன், நிறைய போடானா கொஞ்சம். இல்ல நீ பவுடர் போடாத என்னாரு. இல்ல ஆண்டவரே, முகம் என்ன விளைஞ்சது போல இருக்குமே ஆண்டவரே, அசிங்கமா இருக்குமே. அப்ப சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீ பவுடர் போடாம போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தச்சுருவமா பேசினாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன செஞ்சேன், சரின்னு சொல்லிட்டு அந்த பவுடரை கீழே கொட்டிக்கிட்டு, சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொன்னது போல நான் அப்படியே சர்ச்சுக்கு போனேன், பவுடர் போடாம போனேன். இதெல்லாம் ஒரு சாட்சியா நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்றாரு அதன்படி கீழ்ப்படியணும், எதை சொன்னாலும் கீழ்ப்படியணும். போய் பிரேயர் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன், எப்படி என்ன அழிஞ்ச மாதிரி தான். இன்னும் இதை பார்க்கறதுக்காகவே ஸ்பீடா, இத்தனைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துதான் வரணும் வீட்டுக்கு. 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும், 1.5 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வரணும். நடந்தே வெக்கு நடந்து வீட்டுக்கு வந்து வேர்வை நினைச்ச இன்னைக்கு முகம் அசிங்கமா இருக்கும்னு நினைச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனைக்கு நான் முகம் கழுகல, முகத்தை கழுகிட்டு வந்து கண்ணாடியில நான் பார்க்கல. ஆண்டவர் சொன்னா செய்வாருங்கிற விசுவாசத்தோடு அந்த கண்ணாடியில பார்த்தா என் முகத்தினுடைய பிரகாசம் அது என்னுடைய முகமாக இல்லை, அவ்வளவு ஒரு பிரகாசமாக என்னுடைய முகம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை அன்னைக்கு விட்டு அந்த பவுடர் போடுறத தேவனே இன்றைக்கு வரைக்கும் என் முகத்திலிருந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறார். சில நேரங்கள்ல தோணும், மாம்சம் தானே, சில நேரங்களை கொஞ்சோல எடுத்து பூசிக்கலாமான்னு தோணும். அப்போதும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து இடைப்படுவார். நிறைய காரியங்கள், இந்த வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்காக இருந்தாலும் சரி, நிறைய காரியங்களை தேவன் எனக்கு போதிச்சு அவருக்கு பிரியமான ரூபவதியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான ரூபவதியா, குப்பையில கிடந்தயங்களை கோபுரத்திலே தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஏன் அழகு பார்க்கிறார்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். சில நேரங்களில் சரீர பலவீனங்கள் இருக்கும், சில நேரங்களில் சோர்வுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் தேவன் பலப்படுத்தி இந்த நாட்களிலே கண்மலையின் மேல் எங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாமே வந்தாலும் தேவன் கைவிடாமல் இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் நடத்துகிறார் என்றால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். இந்த நாட்கள் உங்க குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை நீங்கள் தேவனிடத்தில் போய் சொல்லுங்க. அவர் பேசுகிற தெய்வம். அவர் உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனங்களின் மூலமாக பேசுவார், இதெல்லாம் தேவ தூதர்களை அனுப்பி பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம பெற்றிருந்தாலும் பேதுரு சிறைசாலையில இருக்கும்போது அங்க தூதன் தான் கடந்து போனார் என்று இருக்கு. யோசேப்புக்கு சொப்பனத்துல தேவதூதன் தோன்றினார் என்று இருக்குது. சரியா? அதனால தேவதூதர்கள் மூலமாக நமக்கு தூது கொண்டு வருவார். எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்ய கவனமா இருக்கும் பொழுது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். எப்போ ஒருவன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறும். இல்லாத நான் பொருத்தனை பண்ணனேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், எனக்கு குடும்பத்துல பிரச்சனையே மாறல, தரித்திரம் மாறலன்னு தரித்திரம் தசமபாகம் கொடுக்கறதுனால மாறாது, தரித்திரம் காணிக்க கொடுக்கறதுனால மாறாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுனால மாறும். பாவம் செய்யாம இருந்தா மாறும். நீ ஒரு பாவம் செய்யாம தேவனுக்கு பிரியமா நட, உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், கடன் பாரங்கள் என்னன்னாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்கவும் மாறும். கர்த்தருக்கு கீழ்ப்படினா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது கீழ்ப்படியாது. சில நபர்கள் இடத்துல வைக்காத கர்த்தர் இந்த வார்த்தை எடுக்கும்போது ஒரு வார்த்தை உணர்த்தினார். சில வீடுகளிலிருந்து காலி பண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம காலி பண்ணணும். அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்க இங்க இந்த பரதேசிகள் மாறி போற இடங்கள் எல்லாம் தேவன் சில வீடுகள் ஆசீர்வாதமாக இருக்கும், சில வீட்டுல இருந்து காலி பண்ண சொல்லுவார்.
நாங்க கீழ்ப்படிஞ்சு காலி பண்றதுனால அதுக்குரிய ஆசீர்வாதம். அதை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்கள். அதுக்கு மாறா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதுக்கு பிறகு வருகிற லாபங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்க. சில பிள்ளைகளுடைய கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் என்ன யாரோடு ஐக்கிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? இன்னும் என் வீட்டுல கண்ணீரே மாறல சிஸ்டர், இன்னும் என் வீட்டுல பிரச்சனைகளே மாறல, என் கணவன் என்ன திருந்தல, என் பிள்ளைகள் என்ன திருந்தல, எனக்குமே பல போராட்டங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரோடு ஐக்கிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை விட்டு வெளியே வர தேவன் எத்தனை நாளா பேசி கொண்டிருக்கிறார். அவர்களை விட்டு வெளியே வாருங்கள். யாரிடத்துல பேசக்கூடாதுங்கிறாரோ பேசாதீங்க. கர்த்தர்லாம் பேசுவாரா? பேசுவார். பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம பரிசுத்த ஜீவன் கெட்டு போயிடும். அவங்க பாவத்திலும் சாபத்தில் அக்கிரமத்தில் விழுந்து கிடப்பார்கள். அவர்களோட கூட நம்ம ஐக்கிய வைக்கும் போது நம்மளுக்கு அந்த பாவங்கள் வரும், நமக்கு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், அவர்களை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுவார். இல்ல நான் கூடவே இருந்து திருத்துவேன்னா அப்ப ஆண்டவரை மிஞ்சின நீதிமானார்னா நீங்க திருத்திக்கங்க. அதுல ஆண்டவர் தலையிட மாட்டார். அதுக்கப்புறம் வருகிற லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல கண்ணீர் வடிச்சா கேட்பாரு. ஆனா நம்ம பாவம் செஞ்சா பாவத்துக்குரிய காரியத்துக்குரிய தண்டனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. மொபைல் பார்க்க கூடாதா? பார்க்கக்கூடாது. ரீல்ஸ் பார்க்க கூடாதா? பார்க்கக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதா? பேசக்கூடாது. தவறான சிந்தையில பார்க்க கூடாதா? பார்க்கக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். செல்போனுங்கிறது பொல்லாத சாத்தான். அதற்குள்ள நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கணவன் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார், சுத்தி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது இதுன்னு எல்லாம் ருசியான பதார்த்தங்களை வச்சுட்டு நடுசுல மட்டும் கொஞ்சோல அசுத்தத்தை வச்சா சாப்பிட முடியுமா? அந்த இடத்துல வச்சு சாப்பிட முடியாது. அதே போலதான் செல்போனும். கண்ட அருவறுப்புகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. நல்லதை மட்டும் நான் பாக்குறேன், அதுல கெட்டதும் வரத்தான் செய்யும். அதனால நல்லது பாக்குறேன்னு செல்போன்ல இருக்காதுபடி அது நல்ல காரியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணும். குப்பை மாதிரி தூக்கி போட்டுறணும். இந்த நாட்களில் செல்போனை மார்போடு அணைத்து கொண்டு தூங்குறவர்கள் எத்தனை பேர்? முன்னாடி எல்லாம் பைபிள் அணைத்து கொண்டு தூங்குவார்கள். இந்த நாட்களிலே செல்போன் அணைத்து கொண்டு தூங்குகிறார்கள். செல்போனை தலைமாட்டில் வைத்து கொண்டு தூங்குகிறார்கள். இப்ப நிறைய உபதேசிமார்கள் வந்திருக்காங்க, பைபிள் எல்லாம் தலைமாட்டில் எல்லாம் வச்சு தூங்காதீங்கன்னு. அப்படி கிடையாது. நீங்க செல்போனை வச்சு தலையில மாட்டி தூங்குறதுக்கு பைபிளை வச்சு தலையில மாட்டில வச்சு தூங்குறது எவ்வளவோ நல்லது. அதனால பரிசுத்த வேதாகமத்துக்கு தலைமாட்டில் வச்சு தூங்குறதல்ல, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இந்த தீர்க்க தரிசன வசங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கலனா, இந்த வார்த்தையின்படி நீங்க செய்யலனா காலம் சமீபமா இருக்கிறது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் நீங்க பிறந்து வளர்ந்து எத்தனை வருஷமா இருக்கலாம், ஆனால் இத்தனை வருஷ காலமாக கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, அங்க போவாத, இங்க போவாத, பேசிக்கொண்டே இருக்கிறார். நானும் சில காரியங்களை மீறல் பண்றேன். கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக, உங்களுக்கும் கிருபை தருவார். நான் பெரிய ஒரு சுத்தவாட்டி என்றெல்லாம் சொல்ல விரும்பல. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறனால சிறு சிறு பலவீனங்கள் வரும். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து கெஞ்சு, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, எந்த விஷயத்துல உமக்கு நான் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், எந்த விஷயம் ஆண்டவர் எனக்கு சொல்லித்தார், அதற்கு உடனே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். நீ இப்படி போய் பேசாதன்னு சொன்னல, நீ பேசினல்ல. சில இடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடந்த காரியங்கள், சில வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது உள்ள போகாதேம்பாரு. இல்ல ஆண்டவரே எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நான் போகாம இருக்க முடியுமான்னு உள்ள கால் எடுத்து வச்சா காலை விளைவினப்படுத்தி விட்டுருவாரு. நம்ம ஏசப்பா அப்படி செய்வாரு. இப்ப நிறைய வேஸ்ட் கேட்பாங்க, ஏசப்பாவுக்கு வந்து காலை விளைவின, ஆமா அவருக்கு கீழ்ப்படியலைன்னா காரியங்கள் நடக்கும். அவருக்கு கீழ்ப்படியணும். அந்த காலு பலவீனப்பட்டு பயந்த நாட்கள் எத்தனையோ உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுல சில இடங்களுக்கு போகாத காலை உடைச்சு போடுவார். சில நபர்கள்ட்ட பேசாதன்னா பேசக்கூடாது, அப்படி பேசணும்னா ஊமை ஆக்கி விட்டுருவாரு. சில இடங்களை பார்க்காதம்பாரு, சில காரியங்களை பார்க்காதன்னா பார்க்க கூடாது, கண்ணை குருடாக்கி விட்டுருவாரு. பல காரியங்கள். பவுலுக்கு கண்ணை கூட ஆனாரா இல்லையா? ஏன்னா அவருக்கு ஏசப்பாவுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருக்காரு. ஏசப்பா பிள்ளைகளை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சும்மா விடுவாரா? அது இந்த மாதிரி வைராக்கியமான தேவன் நம்மளுடைய தேவன். ஏன் அப்படின்னா, ஏன் மனவாட்டி ஏன் பேச்சதான் கேட்கணும்,
என் பேச்சு ஒவ்வொன்றும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரும் இருக்காங்க, நமக்கு கீழ்ப்படியும் நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? எல்லா காரியத்தையும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தா நம்ம அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கா இருக்கலாம், மனைவிக்கா இருக்கலாம், கணவனுக்கா இருக்கலாம், மற்றவர்களுக்கு நம்ம தீங்கு நம்ம பேச மாட்டோம். தீங்கு பேசுக்குள்ள இருக்கிறார்கள், அது ஒரு பக்கம். நான் தீங்கு பேசுக்குள்ள சப்ஜெக்ட் கூட வரல. தீங்கு பேசாத பிள்ளைகள் அப்போ நல்லாக்கி விடணும், எப்படியாவது முன்னேறணுங்கிறவங்க நம்ம தீங்கு செய்ய மாட்டோம், அப்படிதானா? அதை விட மிச்சமானவர் தான் நம்ம கர்த்தர், அதை விட மேலானவன் கர்த்தர். அவர் சொல்றாரு, என்னை விட உன் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ யாரையாவது நேசிச்ச எனக்கு நீ பாத்திரனா இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன்! அவர் ரொம்ப நேசிக்கிறார் நம்மளை, ரொம்ப ஒரு பிரியமா ரூபவதியா நம்மளை அவ்வளவு தூரம் நேசிக்கிற தேவன் இந்த நாட்களில் சொல்றார், நான் சொல்றத நீ செய், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கழிந்த நாட்கள ஊழியக்காரங்க இதை சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க குறி சொல்லிட மாட்டாங்களா, ஊழியக்காரங்க இதா சொல்லு, இந்த கள்ள ஊழியக்காரங்களை தேடி போறாங்களா, அவங்கள சொல்றேன். உண்மையாய் தீர்க்க தரிசனமும் உரைக்கிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உரைக்கிற தீர்க்க தரிசனம், பாவத்திலிருந்து வெளியே வா, உலகம் பாவத்துக்குள்ள கிடக்குது, தேசத்துல இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் வருகிறது, நீ வெளியே வா, பாவத்திலிருந்து வெளியே வான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், மற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் உரைக்கிற அப்படிப்பட்ட ஆட்களை தேடி இந்த நாட்களிலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அள்ளி தட்டுகிற ஊழியக்காரர்களை தேடி தீர்க்க தரிசனமா, பர்சுக்குள்ள இருந்து பணம் எடுக்கிற தீர்க்க தரிசனம், அதெல்லாம் தேவன் விரும்பல. அதெல்லாம் தேவன், நீ என்னுடைய பாதத்துக்கு வா, என்னுடைய பாதத்திலே வந்திருந்து, ஆண்டவரே நான் எந்த காரியத்துல ஒழுக்கக்கேடா நடக்கிறேன், எந்த காரியத்துல உங்களுக்கு கீழ்ப்படியல, எனக்கு அதை உணர்த்துங்க, நான் இந்த நிமிஷம் நான் கீழ்ப்படுகிறேன் கொண்டு உங்களை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இந்த நாட்களை கர்த்தர் சொல்கிறார், காலம் சமீபமாயிருக்கிறது, என்னுடைய வார்த்தையின்படி நீ செய்வாயானால் நீ பாக்கியவனாயிருப்பாய், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாய் என்று கர்த்தர் நாட்களில் வார்த்தை கொடுக்கிறார். உங்களுக்கு எனக்கு சேர்த்து இந்த நாட்களே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதற்கு மாறாய் செய்யாதீங்கள். அதற்கு மாறாய் செய்யும் பொழுது வீட்டுல பல பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும், பல பிரச்சனை குழப்பங்களுக்கு காரணமே தெரியும். ஐயோ ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வீட்டுல, ஏன் இப்படி போராட்டம், ஏன் இப்படி பலவீனம், ஏன் இவ்வளவு வறுமை தரித்திரம் கடன் பிரச்சனை, ஏன் ஏன் ஏன்னு பார்த்தா எங்கேயோ வைக்க கூடாத இடத்துல கை வச்சிருக்கீங்க. ஏதோ நடந்திருக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடந்திருக்கு, அதை சீர்படுத்துங்கள். சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் திரும்பி மனம் திரும்பி பிள்ளைகளை போலாகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். குழந்தையில போல மாறிடுங்க, குழந்தையில போல மாறிடுங்க. இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிறார், இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் குழந்தைகளை போல் ஆகுங்கள். குழந்தைகளை போல் ஆவீர்கள் என்றால் பரலோக கள்ளம் கபடு பொய் வஞ்சனை இந்த தூர்க்காது குழந்தைகள்கிட்ட. நான் நல்லா தூக்கி போட்டு அடிங்க, அடிச்சுட்டு நான் 2 சாக்லேட் அந்த நிமிஷமே வாங்கி கொண்டு ஏன் பல்ல காட்டிட்டு வந்துடும் குழந்தை. அந்த மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அந்த மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். துரோகங்களை மறந்து விடுங்கள். உங்களுக்கு விரோதமாய் செய்த துரோகங்களை மனிதர்களை மன்னித்து மறந்து விடுங்கள். நான் அதான் ஒரு வார்த்தை, நான் அடிக்கடி இந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஒருவன் நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் செஞ்சா அவனை மன்னிங்க, அவனை மறந்துருங்க, திருப்பி அவன்கிட்ட போகாதீங்க. அவன் அதே கிரியையில தான் இருப்பான், எப்படா நம்ம காலை வாரி விடுவலான்னு தான் இருப்பான். அதனால அவனை மன்னியுங்கள். எந்த மனுஷனையும் மன்னிக்க கர்த்தர் சொல்லுகிறார். 70 தடவை மன்னிங்கன்னு சொல்றாரு. திருப்பி போய் அவனை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு, அவன்கிட்ட போய் திருப்பி ஐக்கியம் வைக்காதன்னு சொல்லியிருக்காரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்க வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படி நடங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தாவே, இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நடந்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் உமக்கு இந்த நிமிஷத்துல நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரை, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, எந்தெந்த காரியங்களப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் துணிகரமாய் நாங்கள் நடந்திருக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கோம். ஏசப்பா, எங்களை மன்னிங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரை ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீர். கர்த்தாவே, எல்லா காரியத்திலும் ஒரு ஒழுக்கத்தை நீர் விரும்புகிறீரப்பா. இந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு தாங்க. பேச்சில பழக்க வழக்கங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீங்க உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை தாருங்க ஏசப்பா. மனிதரிடத்தில் பேசும்
உமது ஒழுக்கத்தை தாரும் அப்பா. எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒழுக்கமாய் நடந்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் நாங்கள் அப்ப கிரியேசை எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லா சீர்கேடுகளை எங்களை விட்டு இந்த நிமிஷத்திலே மாறி போகட்டும் ஆண்டவரை. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறபடியால் ஆண்டவரை எங்களுக்கு சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குங்க, எங்களை வணங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.